7 to 10 மினிட்ஸில் ரெடி பண்ணுற மாதிரி ஈஸியான ஒரு நெய்வேத்தியம் ரவா பாயசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற ரவையோட அளவு இந்த ஒரு சின்ன குழிக்கரண்டி தான். நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பால் தண்ணியோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிச்சப்புறம் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற இந்த ரவையவும் போட்டு நல்லா வேக விடணும். இது வெந்தப்புறம் வெந்துட்டுருக்கும் பொழுதே இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருக்கேன். குங்குமப்பூவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சர்க்கரை. நல்ல சர்க்கரை சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சர்க்கரை வேணும். இல்லை கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா 1.5 டம்ளர் சர்க்கரை போதும். சர்க்கரையும் போட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். அது கொதிச்சுட்டு இருக்கும் பொழுதே நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து அதில் போட்டுக்கோங்க. இது ஒன்று சேர்ந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு 8லேருந்து 9 நிமிஷம் போகும். இந்த நெய்வேத்தியம் ரெடி பண்ணுறதுக்கு 7 to 10 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லி போதுமானது. நீங்களும் இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.